தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இடைத்தேர்தல் கருத்து கணிப்பு. இடைத்தேர்தல் கருத்து கணிப்பு. இடைத்தேர்தலை புறக்கணிக்கின்றார். இடைத்தேர்தல் கருத்து கணிப்பு இடைத்தேர்தலை புறக்கணிக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது அதிமுக. ஆனால் 47 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதில் குறிப்பிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகள் என்னவென்றால் அம்பாசமுத்திரம், விராலிமலை, மதுராந்தகம், பெருந்துறை, தாம்பரம். இந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்கள். இந்த 5 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்றது. ஆனால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டனர். இந்த சூழ்நிலையில் மீண்டும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளது. அதிமுகவுக்கு மக்கள் வாக்களிக்க தயாராக இல்லை. அதிமுகவுக்கு வாக்களித்தால் அவர்கள் வெற்றி பெற்றால் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விடுவார்கள் என்று பொதுமக்கள் நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். அதிமுகவின் மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள், மூத்த தலைவர்கள் உள்ளிட்ட பலர் தற்பொழுது சாறை சாறையாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகிறார்கள். அதிமுக கூடாரம் காலியாகி வருகிறது. ஆக தற்பொழுது இந்த 5 தொகுதிகளிலும் பொதுமக்கள் அதிமுகவை ஆதரிக்க தயாராக இல்லை. தற்பொழுது இடைத்தேர்தல் நடைபெற்றால் அதிமுக ஏற்கனவே வெற்றி பெற்ற இந்த தொகுதிகளில் 2வது இடம் கூட கிடைக்காது, 3வது இடம்தான் கிடைக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியடை தந்துள்ளது. கடந்த முறை 21% வாக்குகளை பெற்ற அதிமுக இந்த முறை 10%க்கும் குறைவான வாக்குகளைத்தான் பெறும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிறது. இடைத்தேர்தல் கருத்து கணிப்புகள் அதிமுகவுக்கு சாதகமாக இல்லை. அதிமுக படுதோல்வியை சந்திக்கும், 5 தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கும் என்று கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. இதனால் எடப்பாடி பழனிசாமி நொந்து போயுள்ளார். ஏற்கனவே தொடர்ச்சியான தோல்வியை தழுவி வருகிற பழனிசாமி அவர்கள் இந்த முறை தோல்வியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இந்த 5 தொகுதிகளில் நடைபெற உள்ள இடைத்தேர்தலை புறக்கணிக்க அவர் திட்டமிட்டுள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதி அங்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அங்கு கடந்த தேர்தலிலேயே 3வது இடம்தான் கிடைத்தது. இந்த தேர்தலில் 4வது, 5வது இடம்தான் கிடைக்கும். ஆக இடைத்தேர்தலை முற்றிலும் புறக்கணிக்க எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளார்.